வணக்கம் நண்பர்களே. துரோணா அகாடமிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேய மைசூர் போர்கள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஆங்கிலேயருக்கும் மைசூர் மன்னருக்கும் இடையில் நடந்த போர்கள் தான் பார்க்க போறோம். மொத்தமா 4 மைசூர் போர்கள் நடந்திருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஐரோப்பியர்கள் வருகை பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது 5 ஐரோப்பியர்கள் வணிகம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அதுல இறுதியா 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பல வர்த்தக போட்டி நடந்தது. அந்த வர்த்தக போட்டி தான் ஆதிக்க போட்டியா மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த ஆதிக்க போட்டி தான் பல போர்களுக்கு காரணமா இருந்தது. அப்படி நடந்த போர்கள் தான் கர்நாடக போர்கள் பார்த்திருந்தோம் இல்லையா? கர்நாடக போர்கள் மொத்தம் 3. கர்நாடகத்துல 3 போர்கள் நடந்தது. வங்காளத்துல 2 போர்கள் நடந்தது. என்னென்ன போர்கள் ஞாபகம் இருக்குங்களா? பிளாசி போர், பக்சார் போர். சரிங்களா? இந்த பிளாசி போர்லயும் பக்சார் போர்லயும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதுனாலதான் இந்தியாவையே அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதிக செல்வாக்கு கிடைச்சது யாருக்கு? இந்த ஆங்கிலேயருக்கு. சரிங்களா? வங்காளத்தை தலைநகரா வச்சு இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த போரின் காரணமாக அப்படின்னா, வங்காளத்தில் நடந்த பிளாசி போரும் பக்சார் போரின் காரணமாக. சரிங்களா? அதை தொடர்ந்து நடந்துதான் இந்த ஆங்கிலேய மைசூர் போர்கள். சரிங்களா? மொத்தமா 4 மைசூர் போர்கள் நடந்தது. இதுல என்னென்ன நடந்தது நம்ம ஒரு ஸ்டோரியா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியில யாரு ஹீரோ அப்படின்னா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் 2 ஹீரோ. சரிங்களா? வில்லன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் தான் இவங்களுக்கு வில்லன். ஓகேவா? இந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஏன் அப்படி சொல்றோம்னா, இவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து சாகுற வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இந்த ஆங்கிலேயரை நம்ம இந்தியால இருக்கவே கூடாது, இவங்களை முதல்ல வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாகுற வரைக்கும் அவங்களை எதிர்த்து போராடினாங்க. சரிங்களா? யாரு? ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். சரிங்களா? இவங்க யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, நட்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரங்க கூட, அதாவது பிரான்ஸ் நாட்டு கூட நட்பா இருக்கிறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க போர்ல? சரிங்களா? இவங்களுடைய இராணுவத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்கு யாரு கூட ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, மராத்தியர்களும் ஹைதராபாத் நிஜாமும். சரிங்களா? யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு. ஓகேங்களா? இவங்களுக்குள்ள நடந்த போர்கள் தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு யாருக்கு இடையில நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம்? ஆங்கிலேயருக்கும் மைசூர் மன்னருக்கும் நடந்தது. அப்ப நம்ம மைசூரை பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? மைசூர் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு சமஸ்தானமா இருக்கு. அதாவது கர்நாடகா, கேரளா, இந்த பிளேசஸ், அதாவது தமிழ்நாட்டுல கொஞ்சம் பிளேஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு மைசூர் சமஸ்தானமா இருந்துச்சு. சரிங்களா? இந்த சமஸ்தானம் இதை யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா, மன்னர்கள் தான் ரூல் பண்ணாங்க. சரிங்களா? மன்னர் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவ பெரிய மைசூர் மகாராணி அப்படின்னு நம்ம வீட்டுல சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் இங்க ரூல் பண்றவங்க மன்னர் அல்லது மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்தானம் அப்படின்னா என்னன்னா, பல நிலப்பகுதிகளை உள்ளடக்கியதுதான் சமஸ்தானம். இங்க தொடர்ந்து மன்னர்களே ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? மன்னர் ஆட்சி, மன்னர்கள் தான் தொடர்ந்து ரூல் பண்ணுவாங்க சமஸ்தானத்துல. சரிங்களா? இந்த சமஸ்தானத்துல இருக்கிறவங்க ஆங்கிலேயருக்கு வரி மட்டும் செலுத்துவாங்க. ஆங்கிலேயருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சமஸ்தானம் இந்த வேர்டை நம்ம ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? பாலிட்டில படிச்சிருப்போம் இல்லையா? சமஸ்தானம் 565 சமஸ்தானம் யார் இணைச்சாங்க இந்தியா கூட? சர்தார் வல்லபாய் படேல் இல்லையா? அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவானது
ஒன்றிணைக்கப்படாத ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்ப சமஸ்தானங்கள் 565 சமஸ்தானத்தையும் இந்தியா கூட ஒன்றிணைச்சவர் யாரு அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் தான். இவரு தான் அதுக்கு காரணமா இருந்தாரு அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மைசூர் சமஸ்தானத்தை யார் ரூல் பண்றாங்க? மன்னர்ன்னு சொல்றீங்க. கர்நாடகால நவாப்னு சொல்றீங்க. ஹைதராபாத்ல நிஜாம்னு சொல்றீங்க. லக்னோல நவாப்னு சொல்றீங்களே அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகம், ஹைதராபாத் இது ரெண்டுமே வந்து ஒரு நிலப்பகுதியா தான் இருந்துச்சு. சரிங்களா? கர்நாடகம்ன்றது நிலப்பகுதி தான், ஹைதராபாத்ன்றதும் ஒரு நிலப்பகுதி தான். சரிங்களா? மைசூர்ன்றது ஒரு சமஸ்தானம். சமஸ்தானம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பல நிலப்பகுதிகள் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப இந்த மைசூருக்குள்ளதான் இந்த கர்நாடகம், ஹைதராபாத் இன்னும் சில பகுதிகளும் இருந்தது. கர்நாடகத்துல யார் ரூல் பண்ணாங்க? நவாப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹைதராபாத்ல நிஜாம். இந்த நவாப்களும் நிஜாம்களும் முகலாயர்கள் கீழே ஆளுநர்களா செயல்பட்டவங்க. சரிங்களா? நவாப்களும் நிஜாம்களும் இந்த கர்நாடகம்ன்ற நிலப்பகுதியில முகலாயர்களால நிர்வகிக்கப்பட்டாங்க. மைசூர் சமஸ்தானம்ன்றது அது ஒரு தனி பிரிவு தான். இதை வந்து தொடர்ந்து மன்னர்கள், குறுநில மன்னர்களே தொடர்ந்து ஆட்சி பண்ற ஒரு பிளேஸ். ஆனா இவங்க ஆங்கிலேயருக்கு வரி மட்டும் செலுத்துவாங்க. ஓகேங்களா? சமஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான் இருந்துச்சா இந்தியால அப்படின்னா கிடையாது. இன்னும் பல சமஸ்தானங்களும் இருந்துச்சு. திருவாங்கூர் சமஸ்தானம், காஷ்மீர் சமஸ்தானம், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானம், ராமநாதபுரம், ராமநாதபுரத்துல சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க, சேதுபதி மன்னர். சிவகங்கையிலயும் வந்து முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர் பார்த்திருக்கோம் இல்லையா? இவங்கெல்லாம் வந்து மன்னர் ஆட்சி தான் இந்த பிளேஸ்ல பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் சமஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். சமஸ்தானத்துல ரூல் பண்றவங்க மன்னர்கள். இப்ப உங்களுக்கு ஓகேவா? இது புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மைசூர்ல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆங்கிலேய மைசூர் போர்கள் நடக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு இவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசர்கள் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா மௌரியர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு, இன்னும் சில மராத்தியர்கள், இன்னும் சில பல பேரரசுகள் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டுல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு. இந்த டைம்ல தான் 1565 பல போர்களுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசுல பல ஆட்சியர்கள் வந்து ரூல் பண்றாங்க. இறுதியா இருந்த ஆட்சியர்கள் பலவீனமா இருந்திருக்கலாம். பல போர்கள்னால அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். எப்ப வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா 1565 இந்த டைம்ல தான் விஜயநகர பேரரசு சரிய தொடங்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் யார் ரூல் பண்ண வராங்க அப்படின்னா உடையார் வம்சம். இவங்க வந்து ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவங்க. சரிங்களா? அப்படி இந்த உடையார் வம்சம் ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப ராஜா உடையார் இவர் தான் வந்து அரியணை ஏறாரு மன்னரா. சரிங்களா? இந்த மைசூர்ன்றத ரூல் பண்றாங்க யாரு? ராஜா உடையார். இந்த டைம்ல இவர் வந்து நம்ம தலைநகரை சேஞ்ச் பண்ணலாம், இது வந்து நமக்கு செட் ஆகல, மைசூர் வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சரிங்களா? தலைநகரை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எப்ப அப்படின்னா 1610. ஓகேங்களா? இவங்களுடைய வம்சமானது முடிவடையுது. இதுக்கப்புறம் தான் ஹைதர் அலி வந்து என்ட்ரி ஆவாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னா ஹைதர் அலி. இவர் தான் என்ட்ரி ஆகுறாரு. மைசூர் சமஸ்தானத்துக்கு தலைமை தாங்குறாரு, மன்னரா அரியணை ஏறாரு. சரிங்களா? இவர் ஹைதர் அலி வந்து ஒரு திறமை வாய்ந்த மனிதர். இவருடைய இராணுவ படையெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும். அதிக படைபலம் மிக்கவர் யாரு? இந்த மைசூர் மன்னரான ஹைதர் அலி. சரிங்களா? அதனால இவருக்கு பல பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க.
என்ன பட்டம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பதே ஹைதர் பகதூர் பட்டம், கான் பகதூர் பட்டம். சரிங்களா? பதே ஹைதர் பகதூர் பட்டம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். இது நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹைதர் அலி பத்தி இம்பார்ட்டண்டா இந்த பட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான் பகதூர் பட்டமும் கொடுத்திருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு ஒரு வலிமை மிக்க எதிரியா இருந்தாரு, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாரு. யாரு அப்படின்னா ஹைதர் அலி. சரிங்களா? இவரை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்க போர் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த டைம்ல நடந்தது அப்படின்னா 1767 இருந்து 1769 இந்த போரானது நடக்குது. ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் தான் இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போரானது நடக்குது. சரிங்களா? என்ன என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைதர் அலி அவரை எதிர்த்து யார் வந்தாலும் தோக்கடிச்சு அனுப்பிடுறாரு. அவரை எதிர்த்து யாராலையுமே ஜெயிக்க முடியல. மைசூர்ன்ற ஒரு பிளேஸ யாராலையும் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி ஆங்கிலேயருக்கு தெரிய வருது. சரிங்களா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் தான் சரி நம்ம மைசூர் கைப்பற்றிடுவோம், அங்க என்ன அந்த மன்னர் யாரையுமே எதிர்க்க விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம எதிரி கூட போயிட்டு இவர் நட்பு வச்சிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூட அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க கூட. சரிங்களா? அதனால ஆங்கிலேயருக்கு கோவம் வந்துடுது. அப்ப ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்துல போயிட்டு ஒரு பிளேஸ கைப்பற்ற போறாங்க. இதை தொடர்ந்து நடந்ததுதான் இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போர். சரிங்களா? ஆல்ரெடி மராட்டியர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் ஃபைட் நடக்குது. சரிங்களா? இவங்க 2 பேரும் பகையாளி தான். ஓகேங்களா? 1766 ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டணி ரெடி பண்றாரு. என்ன கூட்டணி அப்படின்னா இந்த ஹைதர் அலி ஒரு மிகவும் திறமையானவர், அதனால அவரை எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிளான் என்னன்னா மராத்தியர்களையும் ஹைதராபாத் நிஜாமையும் சேர்த்துக்கிறாரு. அப்ப 3 பேர் முக்கூட்டணியை உருவாக்குறாரு. சரிங்களா? மராத்தியரையும் ஹைதராபாத் நிஜாம். சரிங்களா? ஹைதராபாத் நிஜாமையும் சேர்த்துக்கிறாரு. எதுக்கு? இந்த ஹைதர் அலியை எதிர்க்கிறதுக்காக. அப்படி இவங்களுக்குள்ள போடப்பட்ட உடன்படிக்கை தான் இந்த கூட்டணி உடன்படிக்கை. சரிங்களா? இப்ப படையை ஸ்ட்ராங் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள். சரிங்களா? ஹைதர் அலியும் இதை தெரிஞ்சுக்கிறாரு. அது இவங்களை எதிர்க்கவும் அவரும் ரெடி ஆயிட்டாரு. இந்த ஹைதர் அலி என்ன பண்றாரு அப்படின்னா இப்பதான் ஒரு பிளான் போடுறாரு. இந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு நீ அவங்க கூட இரு, ஆனா போர் செய்யாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. தந்திரமா அவருடைய மூளையை யூஸ் பண்ணி லஞ்சம் கொடுத்துடுறாரு. சரிங்களா? கையூட்டு. இப்ப போர் ஸ்டார்ட் ஆயிடுது ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேய படைக்கும். இந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா போயிட்டு மங்களூரை கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1767 மங்களூர் இங்க இருக்கு பாருங்க. இது மைசூர் டெரிட்டரி. சரிங்களா? ஆனா ஹைதர் அலி ஈஸியா அதை மீட் எடுத்துடுறாரு. இங்க மங்களூரை ஹைதர் அலியோட படைய தோக்கடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிலேயர்கள் ஏன்னா 3 படைகள் இந்த ஆங்கிலேயர்கிட்ட இருக்கு. அதனால ஹைதர் அலிய இந்த மங்களூர்ன்ற இடத்துல தோக்கடிச்சிடுறாங்க. திரும்பவும் ஹைதர் அலி விடுறதா கிடையாது. என்ன பண்றாரு அப்படின்னா பாரமஹால் மீது போர் தொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்ப அப்படின்னா 1768 அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளவே பாரமஹால் மீது போர் தொடுத்தாரு. வேக வேகமா போயிட்டு கரூரையும் ஈரோடையும் கைப்பற்றிறாரு. சென்னை கோட்டையும் கைப்பற்றிடுறாங்க. சென்னை கோட்டையை சுத்தி அவங்களுடைய இராணுவ படை நிக்கிறாங்க. அப்ப சென்னை கோட்டையும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடுது. இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் தோத்து போயிடுறாங்க. சரிங்களா? ஹைதர் அலி தான் வின் பண்றாரு. இதை தொடர்ந்து உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. சரிங்களா? என்ன உடன்படிக்கை அப்படின்னா மதராஸ் உடன்படிக்கை 1769 ஏப்ரல் 4 போட்டுக்கிறாங்க. மதராஸ் அப்படின்றதும் 4 எழுத்து தான். ஏப்ரல் அப்படின்றது 4 எழுத்து தான். 4ன்றதும் 4. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 444. மதராஸ் உடன்படிக்கைனா 444.
மதராஸ் ஏப்ரல் 4. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும் இந்த மதராஸ் உடன்படிக்கையின்படி சமாதானம் ஆயிடுறாங்க. சரிங்களா? இதன்படி என்ன ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம போருக்கு முன்னாடி கைப்பற்றணும் இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் நம்ம வந்து திருப்பி கொடுத்துக்கணும். நான் கைப்பற்றின பிளேஸை உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்னோட பிளேஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன அப்படி பேசிக்கிறாங்கன்னா, நான் ஏதாச்சும் வந்து ஒரு போர்ல ஈடுபடும் போது நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அதாவது இந்த உடன்படிக்கையில கையெழுத்திடுறாங்க அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப வந்து 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப அப்படின்னா 1780 டு 84. சரிங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹைதர் அலி வந்து மராத்தியர்கள் கூட போர் நடந்துட்டு இருக்கும். 2 பேருக்கும், ஹைதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹைதர் அலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணல யாரு, இந்த ஆங்கிலேயர்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா மதராஸ் உடன்படிக்கையில நம்ம என்ன பார்த்தோம், ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா அந்த உடன்படிக்கையின்படி இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுடுறாங்க. இது வந்து ஹைதர் அலிக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கிலேயர் மாஹி அப்படின்ற ஒரு பிளேசஸ கைப்பற்றிடுறாரு. சரிங்களா? இந்த மாஹி யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க. சரிங்களா? பிரெஞ்சு குடியேற்றமா இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இவங்க வணிகம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் வந்து ஹைதர் அலிக்கு இந்த மாகியை கைப்பற்றினால கோவம் வந்துச்சுன்னா, மாகி யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்சுக்காரங்க கூட யார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருக்காங்க, ஹைதர் அலி. சரிங்களா? நட்போடு இருக்கும்போது இவன் வந்து எதிர்த்து வராங்க யாரு, ஆங்கிலேயர்கள். அவங்களுடைய பிளேஸை கைப்பற்றும்போது கண்டிப்பா வந்து கோவம் வரும் இல்லையா. அதனாலதான் இந்த போரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 ரீசன் தான். ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது பிரெஞ்சுக்காரங்களுடைய வணிக இடத்தை வந்து கைப்பற்றிடுறாங்க. மாஹி அப்படின்ற பிளேஸை கைப்பற்றதுனால கோவம் வந்துடுது. இதனாலதான் இந்த 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போரானது தொடங்குது. சரிங்களா? ஹைதர் அலி, அதாவது ஹைதர் அலிக்கும் சர் அயர்குட் ஆங்கில படைக்கு இவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹைதர் அலி வந்து தோத்துடுறாரு. எந்த இடத்துல அப்படின்னா பரங்கிப்பேட்டை. சரிங்களா? எப்ப 1781 பரங்கிப்பேட்டையில தோக்கடிச்சுறாங்க. ஆங்கில படை தான் வந்து வின் பண்றாங்க. ஹைதர் அலி வந்து தோத்துடுறாரு. சரிங்களா? 1782 போரின் போது காலமானார். அது மட்டும் இல்லாம ஹைதர் அலிக்கு வந்து புற்றுநோய் இருக்கு. சரிங்களா? புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த போர் நடந்தனால இதையும் வந்து தாங்க முடியாம இறந்துடுறாரு. சரிங்களா? பரங்கிப்பேட்டைய வந்து போர்ட்டோ நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யார் அழைச்சாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் தான் பரங்கிப்பேட்டைய போர்ட்டோ நோவா நினைச்சாங்க. போர்ட்டோ நோவா அப்படின்னா புதிய துறைமுகம். சரிங்களா? ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஹைதர் அலியே வந்து இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓ நம்ம ஹைதர் அலியே வந்து காலி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் மைசூர் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து ஜாலி ஆயிடுவாங்க. இந்த இடத்துலதான் செகண்ட் ஹீரோ வந்து என்ட்ரி ஆவாரு. யாரு அப்படின்னா திப்பு சுல்தான். சரிங்களா? இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைதர் அலியோட மகன் தான். சரிங்களா? ஹைதர் அலியின் மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா திப்பு சுல்தான். அப்பாவை வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னா பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா வந்து கோவம் வரும் இல்லையா. கோவம் வராம இருப்பாங்களா யாராச்சும், கண்டிப்பா வந்து பயங்கர கோவம் வரும். அவனை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யாரு, திப்பு சுல்தான். சரிங்களா? அதனுடைய போர் தொடக்கமா முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா 1783 இந்த ஆங்கிலேய படையில இருக்கிற ஒரு சில வீரர்களை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாரு. சரிங்களா? கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாரு.
யார் தலைமை தாங்குறாங்க அதுக்கு? அந்த படை வீரரோட தலைமை யாருன்னா பிரிகேடியர் மேத்யூஸ். அது அவருடைய படை வீரர்களையும் கைது செஞ்சுறாங்க. இதுதான் வந்து திப்புவுக்கு ஒரு ஆபத்தா வந்து முடியுது. சரிங்களா? அவங்க வந்து போர் தொடுத்து, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இவர் மீது போர் தொடுத்து வந்து போர் செய்யும் போது அது ஒரு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு வேற மாதிரி இருக்கும். இவரே போயிட்டு தானா வந்து இன்வால்வ் ஆகுறாரு இல்லையா? இதுதான் வந்து திப்புவுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருது. இந்த இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர்ல என்ன உடன்படிக்கை மூலம் முடிவடைகிறாங்க அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை. சரிங்களா? 1784 மார்ச் 7 இப்பதான் வந்து போடுறாங்க. யாருக்கு யாருக்கு இடையில? ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில இந்த உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஏன் ஹைதர் அலி கூட போடல? ஹைதர் அலி தான் வந்து இறந்துட்டாரு இல்லையா? அவருடைய மகன் திப்பு சுல்தான் தான் இந்த அடுத்த மன்னரா பதவி இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்குள்ள உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையில என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அதாவது போருக்கு முன்னாடி நம்ம கைப்பற்றிய பகுதியை திருப்பி கொடுத்துக்கணும். நீ என்னுடைய படை வீரர்களை கைது செஞ்சு வச்சிருந்தா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க. சரிங்களா? யாருடைய படை வீரர்கள்? ஆங்கிலேயர்கள். யார் சொன்னது அப்படின்னா திப்பு சுல்தான் கிட்ட சொல்றாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள். மங்களூர் உடன்படிக்கையில இது மாதிரி என்னுடைய கைதிகளை வந்து நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்பதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதாவது வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலா வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவி ஏற்றுப்பாரு. இந்த டைம்ல தான் இந்த இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரானது நடைபெற்று இருக்கும். இதுலதான் வந்து இவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஆனா நடக்கிறத எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த உடன்படிக்கை போட்டாங்க இல்லையா? மங்களூர் உடன்படிக்கை. அதன்படி இவங்களுடைய பிளேசஸ்க்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது இந்த உடன்படிக்கையின் படி இந்த இடத்தெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில இடங்கள்லாம் ஆங்கிலேயர் கைப்பற்றி வச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவர் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றின பிளேசஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த டைம்ல தான் அமெரிக்கால இவங்களுடைய பிளேசஸ் எல்லாம் வந்து இழந்திருப்பாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயருடைய பிளேசஸ் குடியேற்றமானது அமெரிக்கால இருக்கும். அந்த இடத்தெல்லாம் வந்து போர் செஞ்சு கைப்பற்றிருப்பாங்க. அங்க இழந்தாலும் அங்க வந்து வட அமெரிக்கால ஆங்கிலேயரோட பிளேசஸ் இழந்தாலும் இந்தியால எதையும் இழக்காம பாதுகாத்துக்கிறாரு. சரிங்களா? யாரு? இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தார். அதாவது அவங்களுடைய பிளேசஸ் எல்லாம் பத்திரமா வந்து வச்சுக்கிறாரு வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? நம்ம வங்காளத்துடைய ஆளுநர் தானே பார்த்திருந்தோம். ஆல்ரெடி யாரை பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ராபர்ட் க்ளைவை பார்த்திருந்தோம். வங்காளத்தின் ஆளுநரா யார் இருந்தாங்க அப்படின்னா ராபர்ட் க்ளைவ் இல்லையா? அதாவது வில்லியம் கோட்டையின் ஆளுநர், வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வங்காளத்துடைய தலைமை ஆளுநர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வங்காளத்தின் தலைமை ஆளுநரா யார் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இங்க வங்காளத்தின் ஆளுநர் சொல்றீங்க, இங்க வங்காளத்தின் தலைமை ஆளுநர் சொல்றீங்க. இது எப்படி வந்து மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபுவால வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதன்படிதான் வங்காளத்துடைய ஆளுநர் இனி வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அதன்படிதான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த டைம்ல நடந்தது அப்படின்னா 1790 இருந்து 1792 இந்த காலகட்டத்துல தான் நடந்தது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப திப்பு சுல்தான் வந்து இன்னும் வந்து அவருடைய கோபம் வந்து குறையல. இந்த ஆங்கிலேயரை எப்படியாச்சும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்க திட்டம் போடுறாரு. யாரு? திப்பு சுல்தான். சரிங்களா?
இப்ப என்ன பண்றாரு, திப்பு வந்து ஒரு பிளான் போட்டாரு இல்லையா? அத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம படைபலத்த வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ், துருக்கி இந்த நாட்டுக்கிட்ட எல்லாம் போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பிரெஞ்சு கூட நட்புல தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்டயும் துருக்கி பல நாடுகள் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாங்க. எனக்கு ராணுவத்துல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இது மாதிரி நான் ஆங்கிலேயரை வந்து எங்களுடைய நாட்டுல இருந்து வெளியேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய அரசுடைய அதிகாரத்தை, அதாவது அரசுடைய நிர்வாகம் செய்யற இடத்த வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்தணும், இன்னும் நிறைய பிளேசஸ் நமக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலப்பகுதிகளை வந்து கைப்பற்றிடுறாரு. யார்கிட்ட இருந்து அப்படி கைப்பற்றின ஒரு நிலம் தான் திருவாங்கூர் மன்னர். திருவாங்கூர் மன்னர்கிட்ட இருந்து நிலப்பகுதியில வந்து கைப்பற்றி வச்சுக்கிறாரு. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு தான். சரிங்களா? 1789 திப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் இந்த போரானது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 3 கட்டங்களா நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை ஆளுநர் மேல போர் தொடுக்கிறாரு. யாரு? திப்பு. சரிங்களா? மேட்டோஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை ஆளுநர். இந்த தாக்குதல்ல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னா திப்பு தான் வெற்றி பெறாரு. ஆங்கிலேயர் வந்து தோத்துடுறாங்க. இது வந்து பெரிய இழப்பா வந்து இருந்துச்சு. செகண்ட் வந்து இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும்போது யார் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா காரன் வாலிஸ். சரிங்களா? இவர் தான் வந்து கவர்னர் ஜெனரலா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானாவே வந்து இன்வால்வ் ஆவாரு இந்த போர்ல. எப்ப அப்படின்னா 1790 ஆங்கிலேயருக்கும் திப்புக்கும் இந்த போரானது ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரன் வாலிஸ் வேக வேகமா போயிட்டு பெங்களூரை வந்து கைப்பற்றிடுறாரு. சரிங்களா? மார்ச் 1791 இந்த டைம்ல தான் பெங்களூருன்றது இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? சாரிப்பா, பெங்களூர் அப்படின்ற பிளேஸ வந்து கைப்பற்றிறாரு. இப்படி வந்து போர் வந்து அந்த பெங்களூர் ஆனது கைப்பற்றிட்டு இன்னும் வந்து போரை வந்து தொடங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப திடீர்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆயுதங்கள் இது எல்லாமே வந்து காலி ஆயிடுது. ஏன்னா போர் செஞ்சு அதிக பொருட்கள் எல்லாமே, இராணுவ பொருட்கள் எல்லாமே காலி ஆயிடுது. இதனால என்ன பண்றாரு அப்படின்னா மங்களூருக்கு திரும்பிடுறாரு, பின்வாங்கினார். சரிங்களா? இந்த டைம்ல தான் இந்த மராத்தியர்கள் ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ஹெல்ப் வந்து கிடைச்சது, ராணுவ படையெல்லாம் வந்து அனுப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றாரு, காரன் வாலிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி படையெடுப்பை ஸ்டார்ட் பண்றாரு. வேக வேகமா போயிட்டு கோட்டையெல்லாம் வந்து கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? ஆங்கிலேய படைகள் கோட்டைகளை கைப்பற்றின. எந்த கோட்டை அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டைகளை கைப்பற்றினாங்க. 1792 திப்புவுடைய தலைநகரையும் வந்து கைப்பற்றினாங்க. தலைநகர் அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். சரிங்களா? இப்ப வந்து என்ன ஆகுது, திப்பு வந்து ஆங்கிலேயரை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போரையே ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, திப்புவுடைய தலைநகர் எல்லாம் மைசூர் சமஸ்தானத்துல பாதி பிளேஸ் வந்து இவங்க கைப்பற்றினால நம்பிக்கை இழந்துடுறாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இவரை எதிர்த்து போர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதன்படி போடப்பட்ட உடன்படிக்கை தான் ஸ்ரீரம் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. சரிங்களா? 1792 போடுறாங்க. இதன்படி காரன் வாலிஸும் திப்பும் வந்து சமாதானம் அடைஞ்சிடுறாங்க. மலபார் கடற்கரையில பரந்த நிலப்பரப்பை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்துடுறாரு. சரிங்களா? யாரு? திப்பு சுல்தான். ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை வந்து ஆங்கிலேயருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போடுறாங்க. ஏன் இவங்க ரூல் போடுறாங்க, ஆங்கிலேயர் ரூல் போடுறாங்க அப்படின்னா இந்த போர்ல யார் வின் பண்ணாங்க? ஆங்கிலேயர் தான் வின் பண்ணாங்க. திப்பு வந்து தோத்துடுறாரு இல்லையா? இதனாலதான் இப்ப ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல தானே இவருடைய பிளேசஸும் கோட்டைகளும் வந்து இருக்கு. அப்ப இவர் சொல்றதுதான் இந்த திப்பு சுல்தான் வந்து கேட்டாகணும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸும் வந்து போடுறாங்க. நீ வந்து இந்த போர்லாம் வந்து போர்க்கருவிலாம் உன்னால வந்து பல சேதம் ஆயிடுச்சு எங்களுக்கு, அதனால நீ வந்து 3.6 கோடி வந்து எனக்கு கொடுத்துரு. அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய மகன்களை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு. 2 மகன்கள். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
2 மகனையும் வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. ஏன்னா இவங்க வின் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால அவங்க சொல்றதுதான் திப்பு சுல்தான் கேட்டாங்க. அதன்படி 2 மகன்களையும் வந்து ஒப்படைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன, ஒரு சில பிளேசஸும் இந்த ஆங்கிலேயருக்கு வந்து கிடைச்சிடுது. என்ன பிளேசஸ் அப்படின்னா மலபார், குடகுமலை, திண்டுக்கல், பாரமஹால், கோவையிலும் சேலத்துல இருக்கிற பாரமஹாலையும் கொடுத்துடுறாங்க. யாருக்கு? இந்த ஆங்கிலேயர்களுக்கு. சரிங்களா? இப்ப ஆங்கிலேயருடைய செல்வாக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாகுது. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1799. இப்ப திப்பு வந்து தோத்துறதுனால இன்னும் வந்து இந்த ஆங்கிலேயரை எப்படியாச்சும் வெளியேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு இன்னும் வந்து நம்ம படைபலத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு ஆங்கிலேயர் வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. போரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிட்டையும் இந்திய அரசுகிட்டையும் ராணுவ கூட்டமைப்பு வச்சுக்கிறாரு. ராணுவ கூட்டமைப்பு எதுக்கு அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து போர் நடக்குது அப்படின்னா நம்ம யார் கூட ராணுவ கூட்டமைப்பு வச்சுக்கிறோமோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதுக்காக தான் ராணுவ கூட்டமைப்பு வச்சுக்கிறாரு. நெப்போலியனுடன் திப்பு தொடர்பு. ஆல்ரெடி நெப்போலியர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டஸ். இவங்க 2 பேருமே வந்து எனிமி. இவங்க கிட்ட போயிட்டு திப்பு ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பிரெஞ்சுக்காரங்க கூடவும் ரிலேஷன்ல இருக்காரு. பிரான்சில் ரீஃபால்ட் இவர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர் தான். இந்த ரிலேஷன்னால அதாவது பிரெஞ்சுக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால இவங்க வந்து இந்தியால ஜாக்கோபியன் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஆங்கிலேயருக்கு பிடிக்கல. இதுவும் வந்து இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. சரிங்களா? துணைப்படத்தை துணைப்படை திட்டத்தையும் வந்து இவங்க ஏத்துக்கல. யாரு அப்படின்னா திப்பு சுல்தான். துணைப்படை திட்டம் யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. சரிங்களா? துணைப்படை திட்டம் அப்படின்னா இப்ப நீ வந்து ஒரு பிளேஸ்ல அரசரா இருக்கிற, நீ உன்னோட ராணுவ படையை வந்து வச்சுக்கூடாது. வெல்லஸ்லி அதாவது என்னோட ஆங்கில படை தான் உன்னோட ராணுவத்துல இருக்கணும். உன்னோட ராணுவ படைனா நீ வந்து கலைச்சிடணும். சரிங்களா? உனக்கு ஏதாச்சும் ஆபத்து நடந்தது அப்படின்னா என்னோட ராணுவ படை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து மறைமுகமா ஆங்கிலேயருக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா யாருக்கு வந்து எந்த இடத்துல ராணுவ படை நிறுத்துறாங்களோ அந்த அரசுகள் வந்து ஒரு ஒரு தோல்வியா தான் இது இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அந்த அரசர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆங்கில படை தான் வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. யாரு? வெல்லஸ்லி பிரபு. திப்பு சுல்தான் வந்து இதை வந்து ஏத்துக்கல. என்னுடைய அரசை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னோட ராணுவ படை தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஆங்கில படை எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதை வந்து மறுத்துடுறாரு. இதுவும் வந்து இந்த 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? இப்ப வெல்லஸ்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் தான் வந்து இந்த டைம்ல கவர்னர் ஜெனரலா இருக்கிறாரு. சரிங்களா? 1799 இந்த திப்பு சுல்தானை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பக்கமும் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. யார? திப்பு சுல்தானை. யாருடைய படை? வெல்லஸ்லியுடைய திட்டத்தால. சரிங்களா? பம்பாய் ராணுவம், மெட்ராஸ் ராணுவம் 2 பேரும் போயிட்டு திப்பு சுல்தான் இருக்கிற பிளேசஸ தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பம்பாய் ராணுவத்துக்கு யாரு தலைமை தாங்கினாங்க அப்படின்னா ஸ்டூவர்ட். மெட்ராஸ் ராணுவத்துக்கு யார் தலைமை தாங்க அப்படின்னா ஆர்தர் வெல்லஸ்லி. ஆர்தர் வெல்லஸ்லி வேற, வெல்லஸ்லி பிரபு வேற. சரிங்களா? அதாவது ரிச்சர்ட் கோலி வெல்லஸ்லினும் இவரை சொல்லுவாங்க. இவர் வந்து கவர்னர் ஜெனரல். ஆனா இவங்க வந்து ராணுவ படை தளபதி. சரிங்களா? ஆர்தர் வெல்லஸ்லி ராணுவ படை தளபதி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க 2 பக்கமும் கேப்சர் பண்ண வராங்க இல்லையா? அதனால திப்பு சுல்தான் என்ன பண்றாரு? ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. சரிங்களா? இப்ப கர்னல் ஆர்தர் வெல்லஸ்லி இவங்களோட படை என்ன பண்றாங்க? தோக்கடிச்சிடுறாங்க. திப்பு சுல்தானை தோக்கடிச்சிடுறாங்க. திப்புவுடைய படையை தோக்கடிச்சிடுறாங்க. திப்பு வந்து கொலை செய்யப்படுறாரு, இறந்துடுறாரு. எப்ப அப்படின்னா 1799 மே 4. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மைசூர் மன்னரே வந்து இருந்துட்டாங்க இல்லையா? அப்ப மைசூர் யார் கண்ட்ரோல்ல வந்துரும்?
ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல வந்துடும். அப்ப ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. சரிங்களா? ஒட்டுமொத்த மைசூருமே ஆங்கிலேயர் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த போரோட எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, கனரா, வயநாடு, கோவை, தாராபுரம் இந்த பிளேசஸ் எல்லாமே இந்த ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல வந்துடுது. சரிங்களா? இதுக்கப்புறம் யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் தான் அரியணை. எங்க? மைசூர்ல. இது ஆங்கிலேயருடைய ஹெல்ப்பால தான். சரிங்களா? திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் பாதுகாவல் எந்த இடத்துல அப்படின்னா, வேலூர் கோட்டையில. அதாவது அவங்களுடைய 2 மகன்களும் ஃபேமிலியும் வேலூர் கோட்டையில வந்து அடைச்சு வச்சிடுறாங்க. இவ்வளவுதான் இந்த 4 ஆங்கிலேய மைசூர் போர்கள். சரிங்களா? இப்ப நம்ம 2 கேரக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? யார சொல்லியிருந்தோம்? ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் சொல்லியிருந்தோம். ஹைதர் அலி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஹைதர் அலி பத்தி பார்க்கலாம். 1722 இவர் வந்து பிறந்திருக்காரு. ஃபத் முகமது, ரசியா பிபி இவங்களுடைய பெற்றோர். சரிங்களா? ஹைதர் அலியோட தந்தை வந்து கோலார் அப்படின்ற பிளேஸ்ல காவற்படை தளபதியா இருந்தாரு. கோலார்ன்றது கர்நாடகா. இப்ப வந்து கர்நாடகால இருக்கிற ஒரு பிளேஸ். அப்ப வந்து மைசூர் சமஸ்தானத்திலேயே இருந்த கோலார் அப்படின்ற ஒரு பிளேஸ். சரிங்களா? அங்க வந்து அந்த கோட்டையை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவற்படையில தளபதியா இருந்தாரு. சரிங்களா? இவர் வந்து கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணிட்டு இறந்ததுனால இறப்புக்கு அப்புறம் அவங்களுடைய மகன் வந்து அந்த ராணுவ படைக்கு, அங்க இருக்கிற ராணுவ படைக்கு தலைமை தாங்குறாரு. சரிங்களா? படை வீரரா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் ராணுவ படைக்கு தளபதியா வந்து ஒர்க் பண்றாரு. இதுக்கப்புறம் இவருடைய கடின யாரு சொல்லியிருந்தோம்? ஹைதருடைய மகன் யார் சொல்லியிருந்தோம்? சாரிப்பா, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. ஹைதர் அலியோட தந்தை யாருன்னு சொல்லியிருந்தோம்? ஃபத் முகமது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபத் முகமது தான் அந்த கோலார்ல இருக்கிற கோட்டையுடைய காவற்படை தளபதியா ஒர்க் பண்ணாரு. சரிங்களா? இவர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இறந்ததுக்கு அப்புறம் அந்த படையில, ராணுவ படையில போயிட்டு இவர் ஒரு படை வீரரா செய்யறாரு. அப்படி படை வீரரா சேர்ந்தவர் தான் ஹைதர் அலி. சரிங்களா? ஹைதர் அலி வந்து கடின உழைப்பால உயர் பதவி அடைகிறாரு. அந்த ராணுவ படையில ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அந்த மைசூர் சமஸ்தானத்துக்கே ஒரு மன்னரா வந்து அரியணை ஏறாரு. ஏன் அப்படின்னா, அந்த மைசூர்ல பல நாட்டினர்கள் வந்து போர் தொடுக்கும் போது இவருடைய ராணுவ படையில ஒரு தளபதியா இருக்காரு இல்லையா? இவர் வந்து போர் செஞ்சு எல்லாரையும் தோக்கடிச்சிருவாரு. அந்த வீரத்தாலதான் இவர் வந்து மைசூர் மன்னரா வந்து ஆகுறாரு. சரிங்களா? மராத்தியர் ஆக்கிரமித்த பகுதிகளையும் திரும்ப வந்து மீட்டிருப்பாரு. இதனால ஒரு சில பட்டம் கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? பதே ஹைதர் பகதூர் பட்டம், கான் பகதூர் பட்டம் இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். இதெல்லாம் பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மைசூர் மன்னராகவும் ஆகுறாரு. சரிங்களா? இதுதான் வந்து மைசூர் இதோடைய டெரிட்டரி. சரிங்களா? இந்த பாரமஹால், மலபார், கனரா இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் கொடுத்திருப்பாங்க இல்லையா? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ல உடன்படிக்கை, சாரிப்பா உடன்படிக்கை கிடையாது, ஆங்கிலேயர் அதாவது அந்த மன்னரே வந்து திப்புவே வந்து இருந்ததுனால இந்த பிளேசஸ் எல்லாம் ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல வந்துருது. நெக்ஸ்ட் வந்து திப்பு சுல்தான் வந்து பார்க்க போறோம். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1753 டு 1799. 99ல இறந்துடுறாரு. சரிங்களா? மைசூரின் புலி எனவும் அழைக்கப்படுகிறார். யாரு? திப்பு சுல்தான். இவருக்கு பிடிச்ச விலங்கு எது அப்படின்னா புலி. சரிங்களா? 14 வயதில் ஆங்கில படையை எதிர்த்து முதல் வெற்றி, அதாவது வாணியம்பாடி. சரிங்களா? வாணியம்பாடி அப்படின்ற இடத்துல ஆங்கிலேயரை தோற்கடிச்சிருப்பாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய உடல் எங்க அடக்கம் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தான் அடக்கம் செய்யறாங்க. சரிங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம 4 ஆங்கிலேய மைசூர் போர்கள் பார்த்திருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, நீங்க ஒரு மேப் வாங்கிக்கோங்க. அதுல வந்து இந்த 3 உடன்படிக்கை போட்டாங்க இல்லையா? 4 ஆங்கிலேய மைசூர் போர்கள்ல 3 உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அந்த பிளேசஸ் எல்லாம் நீங்க வந்து மேப்ல நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு யாருக்கு இந்த உடன்படிக்கை போட்டாங்க அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து அந்த உடன்படிக்கை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஒரு
ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. புக்லேயும் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சரிங்களா. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.